வணக்கம். பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி கேட்கறதுக்கு ஒரு சாதாரண வரி மாதிரி இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு இந்த ஆழமான தத்துவத்துக்குள்ள நாம ஒன்னா பயணிக்கலாம். சத்தியமா சொல்றேன், இந்த பயணம் நீங்க உங்களையும் இந்த உலகத்தையும் பார்க்குற விதத்தையே மாத்திக்கொட போகுது. ரெடியா? இந்த முழு தத்துவத்தையும் புரிஞ்சுக்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். ஒரு பெரிய ஹால், அதுல என்னவே முடியாத அளவுக்கு கண்ணாடிகள் இருக்கு. நீங்க நடுவுல நிக்கிறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு கண்ணாடியும் உங்களை ஒரு தனி கோணத்துல காட்டுது. இந்த ஒரு கற்பனை தான், இதுதான் நம்மளோட புரிதலுக்கான சாவி. சரி, முதல்ல அடிப்படையான விஷயத்த பார்ப்போம். என்னன்னா, இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அது அதை படைச்சவர்கிட்ட இருந்து தனியா இல்ல. அது வேற இது வேறன்னு இல்ல. சொல்லப்போனா அது அவரோட ஒரு நேரடி பிரதிபலிப்பு, அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். நீங்க, நான், இந்த செடி கொடி விலங்குகள் கிரகங்கள் நட்சத்திரங்கள், நம்ம கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே அந்த ஒரே மூலத்தோட எண்ணவே முடியாத கோடிக்கணக்கான பிரதிபலிப்புகள்ல ஒண்ணுதான். பார்க்கத்தான் நாம ஆளுக்காள் வேற மாதிரி தெரியுறோம், ஆனா நம்ம எல்லாருக்கும் மூலம் ஒண்ணுதான். இங்கதான் இந்த உதாரணம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பொருள் இல்லாம அதுல பிம்பம் தெரியுமா? தெரியாதுல்ல. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும் பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு உணர்வுள்ள மூலம் தேவை. கண்ணாடியில தெரியற பிம்பம் நீங்க இல்லதான், ஆனா அது உங்களை விட்டு தனியாவும் இல்லையே. அதே லாஜிக் தான் படைப்புக்கும் படைச்சவருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். நம்ம எல்லாரும் ஒரே மூலத்தோட பிரதிபலிப்புனா அப்புறம் ஏன் நானும் நீங்களும் தனித்தனியா உணர்றோம்? எதுக்கு இவ்வளவு பிரிவு, இவ்வளவு தனிமை? வாங்க இந்த சக்தி வாய்ந்த மாயைக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த மாயைக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் மாயா. இது ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரி. நாம பார்க்குற இந்த வேற்றுமைகள், இத்தனை விதமான வடிவங்கள், இது எல்லாமே ஒரு தோற்றம் மட்டும்தான். ஆனா அதுதான் நிஜம்னு நம்மளை நம்ப வைக்கிற ஒரு பெரிய மாயை இது. இதுதான் மாயையோட ஆணிவேரு. நம்ம வாழ்க்கையே எடுத்துக்கோங்களேன். சந்தோஷம் துக்கம் பிறப்பு இறப்பு வெற்றி தோல்வின்னு எல்லாமே ரெண்டு ரெண்டா, அதாவது ஜோடியா தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா இந்த ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற யதார்த்தம், அந்த மூலம் ஒன்னே ஒண்ணுதான். சரி, மறுபடியும் அந்த கண்ணாடி உதாரணத்துக்கே வருவோம். ஒருவேளை அந்த கண்ணாடியில தெரியிற பிம்பம் கொஞ்சம் கலங்கலா இல்லைன்னா சரியா தெரியாம இருந்தா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கும் சவால்களுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. இந்த சரி செய்யற ப்ராசஸ் ஒரு 3 ஸ்டெப்ல நடக்கிற ஒரு பிரபஞ்ச நடனம் மாதிரி. முதல்ல நம்ம பிரதிபலிப்புல சின்ன சின்ன கலக்கங்கள் தவறுகள் வருது. அடுத்ததா அந்த மூல சக்தி ரொம்ப கருணையா அதை சரி செய்து மெருகேத்துது. கடைசியா அந்த பிம்பம் மறுபடியும் தெளிவா பிரகாசமா மாறுது. நாம வாழ்க்கையில சந்திக்கிற கஷ்டங்களோட உண்மையான நோக்கம் இதுதாங்க. அப்போ நாம கஷ்டம் துன்பம்னு நினைக்கிறதெல்லாம் தண்டனையே கிடையாதா? இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா நிச்சயமா இல்ல, அது தண்டனையே கிடையாது. அது தூசி படிஞ்ச ஒரு கண்ணாடிய அன்பா தொடச்சு மறுபடியும் பளிச்சுன்னு ஆக்குற மாதிரி ஒரு கருணையான செயல். சரி, கண்ணாடி தொடச்சாச்சு, பிம்பமும் இப்போ ரொம்ப தெளிவா தெரியுது. இதுக்கப்புறம் என்ன? அதுதான் இந்த பயணத்தோட உச்சக்கட்டமே. அந்த மாயங்கிற திரையை விளக்கிட்டு நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு உணர்றது. அந்த உண்மையை உணரணுமா? அதுக்கு நாம பெருசா ஒன்னும் செய்ய வேணாம். அதுக்கான ஒரே சாவி ஆழ்ந்த அமைதிதான். எப்படி ஒரு சின்ன அலை கூட இல்லாத குளம் வானத்தை அப்படியே அச்சசலா பிரதிபலிக்குமோ, அந்த மாதிரி ஒரு மன அமைதி. அந்த மாதிரி ஒரு முழுமையான தூய்மையான அமைதியில, அந்த தெளிவான தருணத்துல ஒரு பிரகாசமான பேருண்மை உதிக்குது. நான் வெறும் பிரதிபலிப்பு இல்ல, நானே தான் அந்த மூலம். இதுதாங்க ஞானம். அந்த ஒரு கணத்துல நான் வேற, இந்த பிரபஞ்சம் வேறங்கிற அந்த பிரிவினை எண்ணம் காணாம போய் எல்லாம் ஒண்ணுங்கிற அந்த பிரம்மாண்டமான உண்மை புரிய வரும். கேட்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை வச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன பண்றது? இந்த பெரிய தத்துவம் நம்மளோட டெய்லி லைஃபை எப்படி மாத்தும்? இந்த தத்துவம் நம்மள ஒரு புதுவிதமா வாழ சொல்லுது. வாழ்க்கைய ஒரு போராட்டமா பார்க்காம ஒரு தெய்வீக நடனமா பாருங்க. நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தரும், நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு சந்தோஷமோ துக்கமோ அந்த பிரம்மாண்டமான நடனத்தோட ஒரு பகுதி தான். அப்போ சாதாரண தருணங்கள் கூட ரொம்ப புனிதமா தெரியும். அதனால ஒரே ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க பார்க்குற ஒவ்வொருத்தரும் அதே மூலத்தோட இன்னொரு பிரதிபலிப்பு தான் நீங்க உண்மையா நம்புனா, அது நீங்க இந்த உலகத்தை பார்க்குற விதத்தை எப்படி மாத்தும்? உங்க உறவுகளை எப்படி மாத்தும்? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்குள்ளதான் இருக்கு.